கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் ஒரு வார்த்தையோடு கூட நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்து செபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஆலோசனையின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளை 4 மாதம் நடத்தினார். இந்த 5வது மாதமும் இனி வருகிற நாட்கள்லையும் கர்த்தர் நடத்த போகிறார். ஒருவேளை கர்த்தர் நம்மளை நடத்த போவதற்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், உங்கள் ஆத்துமா இனி தொய்ந்து போவதில்லை. தொய்ந்து போய் காணப்படுறீங்களா? தொய்ந்து போகிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆங்கில வேதாகமத்தில் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நான் வாசித்த போது அதில் சாரோஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் பாருங்கள், இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. நிறைய பேர் துக்கத்தோடு கூட வந்திருந்தாங்க, நிறைய பேர் வேதனையோடு கூட வந்திருந்தாங்க. your sorrow will become joy, will turn into joy அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அவங்க துக்கத்தோடு கூட வந்தவங்களை பார்த்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இனி தொய்ந்து போவதில்லை, உங்கள் ஆத்துமா இனி தொய்ந்து போவதில்லை. சாரோஃபுல் அப்படின்னா அதிகமான துக்கம். அந்த துக்கத்திலேயே இருந்து 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 சங்கீதக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, உங்கள் வசனம் எனக்கு இராவிட்டால் நான் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், துக்கம் ஒரு மனுஷனை அழிக்கும். பாருங்கள், தொய்ந்து போவதில்லைன்னா தொஞ்சி போய் அப்படியே அந்த துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து 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 போராட்டம் இருந்து 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 பிரச்சனை இருந்து 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 அப்படியே என்னன்னா ரொம்ப அவங்களால எழும்பவே முடியாதபடிக்கு, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அந்த துக்கம் அப்படியே அவங்கள ஆழ்த்தி, அவங்க பிரச்சனை அவங்கள ஆழ்த்தி தொய்ந்து அந்த ஜனங்க அப்படித்தான் இருந்தாங்க. பாருங்கள், 70 வருஷம் நம்மளை மீட்க யாராவது வருவாங்களா? நம்ம பிரச்சனையை மாற்ற வருவாங்களா? 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ளேயே இருந்து 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 வாழ்க்கையே அப்படியே தொய்ந்து போயிடுச்சு. அவங்களுக்கு ஆத்துமா தொய்ந்து போச்சு. இந்த ஆத்துமா இருக்குது பாருங்கள், இந்த ஆத்துமா உற்சாகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எதையும் செய்ய முடியும். சரீரத்தில் பலன் இருந்து ஆத்துமாவில் உற்சாகம் இல்லை, ஆத்துமாவில் பலன் இல்லை அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது நம்மளால். இந்த ஆத்துமா சரீரத்தில் பலன் இல்லைனாலும், நமக்கு யாரும் உதவி செய்கிறவங்க யாரும் இல்லைனாலும், இந்த ஆத்துமாவில் நமக்கு பலன் இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம பாட்டும் ஓடிக்கிட்டே இருப்போம், அடுத்தடுத்த காரியத்தை முயற்சி செய்துகிட்டே இருப்போம். எதையாவது ஒன்று வாய்க்குதோ வாய்க்கலையோ நம்ம எழும்பி நின்று ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த ஜனங்கள் விழுந்து போயிருக்கிறாங்க, அவங்களால நிற்க முடியல, எழும்பி அடுத்து செயல்பட முடியல, அப்படியே தொய்ந்து போய்விட்டார்கள். வறட்சி, தொய்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்குது போல இருக்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒன்றுமே ஒரு வறட்சி, செழிப்பில்லாத சூழ்நிலை உங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், உங்கள் குடும்பம் இனி தொய்ந்து போவதே இல்லை. உங்கள் பொருளாதாரம், என் பிரச்சனை, எனக்கு கடன், நான் சம்பாதிக்கிறேன், நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலையில் இருக்கிறேன், நல்ல ஐடி கம்பெனியில் இருக்கிறேன், வர்றதெல்லாம் அப்படியே இஎம்ஐக்கு போயிடுது, கிரெடிட் கார்டுக்கு போயிடுது, கடனுக்கு போயிடுது, என் கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது, தொய்ந்து போய் காணப்படுகிறேன். நான் வாங்குகிற சம்பாத்தியம் எல்லாம், சம்பளம் எல்லாம் எனக்கு எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் போயிடுது, என் கையில் நிற்க மாட்டேங்குது,
எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் தொய்ந்து போய் காணப்படுகிறேன். நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், உங்கள் பொருளாதாரம் தொய்ந்து போய் காணப்படுகிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பொருளாதாரம் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், உங்கள் பொருளாதாரம் தொய்ந்து போவது இல்லை. உங்களுடைய வேலை, எனக்கு வேலையில் முன்னேற்றமே இல்லை, நான் தொய்ந்து போய் காணப்படுகிறேன் என்னுடைய வேலையில் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் வேலையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், உங்கள் வேலையில் நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. தொழில் பண்ணுறேன் பிரதர், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், என்னால் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை, பெருக்கமே இல்லை. அக்கம் பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இதே வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறுறாங்க, ஆனால் எனக்கு நஷ்டம்தான் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? தொய்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஆண்டவர் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில். உங்களுடைய வியாபாரம் தொழில் தொய்ந்து போவது இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நிறைய நேரத்தில் உலக பிரகாரமான காரியத்தையே நாம் நினைக்கிறோம். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்ன்னு சொன்னால் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொய்ந்து போய் காணப்படுகிறோம். நம்ம ஜெப வாழ்க்கை தொய்ந்து போய் காணப்படுகிறது. நம்மளுடைய வேதம் வாசிக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தொய்ந்து போய் காணப்படுகிறது. ஊழியம் செய்கிறதுல, ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறதுல தொய்ந்து போய் காணப்படுறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார், இடைப்படுகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்க பண்ண போகிறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் தொய்ந்து போவதில்லை, உங்கள் ஜெப வாழ்க்கை தொய்ந்து போவதில்லை. ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நதி போல பாய்ந்து வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நதி புறப்பட்டு வருகிறத அந்த தேவதூதன், அந்த திவ்ய வாசகனாகி யோவான் பார்க்கிறான். அந்த நதி அதுபோல பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்திலேருந்து அந்த நதி வந்துச்சான், பரலோகத்திலேருந்து நதி வந்துச்சான். அந்த நதி புறப்பட்டு வருகிறது உங்களுக்கு நேராக. பரிசுத்த ஆவியானவர் தொய்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார், நிறுத்துகிறார், மறுபடியும் கட்டுவிக்கிறார். இந்த ஜனங்களை வார்த்தையினால் கர்த்தர் கட்டுகிறார். அப்படியே வார்த்தையினால் தொய்ந்து போய் இருக்கிற ஜனங்களை வார்த்தையின் மூலமாக பேசி நிறுத்துகிறார். நாமளும் என்ன செய்யணும்னா, வார்த்தையை வாசிக்கணும். கொஞ்ச நேரம் நான் இந்த அதிகாரத்தை வாசிக்க இதில் இருக்கிற அந்த ஒரு சரித்திரம் தான் இது. ஜனங்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை அவங்களுக்கு பேசின வார்த்தை நமக்கு எழுதி கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு பலன், எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புது உடன்படிக்கை உண்டு பண்ணுவேன். பாருங்க, தொய்ந்து போய் காணப்படுறாங்க, உடஞ்சி போய் இருக்கிறாங்க, எழும்ப முடியல. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பழைய உடன்படிக்கை கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு நாயகராக நான் இருந்தேன், நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, என்னை விட்டுட்டீங்க. ஆனாலும் இப்போ நான் ஒரு புது உடன்படிக்கை உங்களோடு கூட நான் ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை கற்பனைகளை இல்லை, உங்கள் இருதயத்தில் நான் எழுதுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ இருதயத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ என் இருதயத்தில் எழுதுவார்னா அப்போ ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், எவ்வளோ என் மேலே அன்பு வச்சிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் எழுதுவார். ஆண்டவரோடு கூட வாங்க. எவ்வளவு பாவத்துக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமத்துக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களை, ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை, உங்களுடைய ஆவியை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், இனி தொய்ந்து போவது இல்லை. இதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதில் சொல்கிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன்.
சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை வந்துட்டு மறந்து போயிட்டார், ஞாபகம் வச்சுக்கலையோ, நான் ஜெபிக்கிறேனே, நான் தேடுறேனே, ஒரு காரியத்துக்காக அப்படி இது பண்ணுறேனே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கி பேசுகிறார். இன்றைக்கி உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். கர்த்தர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், விழித்து கொண்டிருக்கிறார். உங்களை எப்போ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விழித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. பாருங்கள், இந்த வார்த்தை கடைசி முடிவு தான். இதை எங்கேருந்து ஆண்டவர் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, 11வது வசனத்திலிருந்து, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உங்களிலும் பலவானுடைய கையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தீங்கன்னா, பிசாசு உங்களிலும் பலத்தவனுடைய கைக்கு, பிசாசுனுடைய கைக்கு, மனிதர்களுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு பாருங்கள், அப்போ விடுவித்த பிறகு அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு செழிப்பு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து செபிப்போம். இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.